ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் குழம்பு பண்ண போகிறேங்க. நிறையா பேர் செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எப்படி சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி டேஸ்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரைஸு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வறுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, கல்பாசி, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ 1, மராத்தி மொக்கு 1, லவங்கம் 4, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 2. இது எல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. இது எல்லாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே கருவேப்பிலை இலை கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மசாலா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. சேம் கடாயில் ஒரு சின்ன கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால எவ்வளோ வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கு பாருங்கள். இது சைடில் வச்சிடலாம். குக்கர் பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிருங்க. 1/2 kg மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்டில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மட்டன் வேகணுங்கிறதுக்காக 6 சவுண்டு விட்டுருங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட மட்டன் வெந்த உடனே லாஸ்டில் தேங்காய் விழுதை ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி இன்னொரு சவுண்டு விட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். செட்டிநாடு சிக்கன் குழம்போட மட்டன் குழம்பு செம சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.